ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்க துர்கா காந்தி, சோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் 2 பேரும் எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஸ்வின் சாரு பாப்பாவுக்கு இன்னைக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பேர் வைக்கிறதுக்குலாம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த டவுன் சைடு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இல்லைங்க. டவுன் சைடு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நம்ம சோபிகாவுக்கு ரித்திகாவுக்கு இந்த பேர் வைக்கிற திருவிழா யார் நடத்தினாங்க தெரியுங்களா? எங்க வீட்டுக்காரரு. சத்தியமா இவர் போயிட்டு பர்த் சர்டிஃபிகேட்ல பேர் எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என் பிள்ளைங்க பேரு எனக்கு தெரியும் இல்லைங்க. ரித்திகா பேர் கூட நான் வந்து இது வைக்கலாமா, உன்னோட இன்ஷியல் வர மாதிரி வைக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி கூட பேசியிருந்தேன். ஷோபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க 40 நாளுக்குள்ள. அப்போல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ஷோபி பிறந்தால 40 நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பேர் வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரு இந்த ஜாதகம்லாம் பார்த்து லெட்டர்லாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு ஏகப்பட்ட பேர் வந்து யோசித்தோம். என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல, குழப்பிக்கிட்டே இருந்தோம். இவர் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்பி போயிட்டு பேர் வச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு விட்டாரு. எதுக்குங்க அப்படி பண்ண? இல்ல அவங்க கொடுத்த பேர் லெட்டர்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அதெல்லாம் என்னத்தா ஸ்ரீ இல்ல யாராலாவா அந்த மாதிரியா மோவா என்ன கொடுத்தாங்க? மோமே மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் விட்டுட்டு போய் சோபிகா ரெஸ்டாரண்ட் பேர் வச்சுட்டு வந்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அப்போதான் ஓ நம்ம பாப்பா பேர் சோபிகா போல அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் பரவாயில்ல, இப்போல்லாம் வந்து பிளான் பண்ணி ஒரு பேர் வச்சு அதுக்கப்புறம் அது ஒரு ஃபங்க்ஷனாக வந்து நடத்துறதுலாம் ஒரு விஷயம் தான். கிராண்டா பண்ணல. இப்போ எங்க சர்க்கிள்ல மட்டும்தான் அவன் கூப்பிட்டுருக்கேன்னு என்கிட்ட சொன்னான். அங்க போனா போய் பார்த்தாதான் தெரியும். நான் கேட்டேன், என்னடா கிராண்டா பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லக்கா நம்ம வீட்லயே சிம்பிளா நம்ம சர்க்கிள்ல இருக்கிறவங்க மட்டும்தாங்க சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் வீட்டுல, சாரு வீட்டுல, அப்புறம் எங்க சர்க்கிள்ல நாங்க ஒரு 4-5 பேரு. இன்னும் யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கான் அப்படிங்கறது தெரியல, போய் பார்க்கலாம். பேர் வந்து ஒரு சூப்பரான பேர் வந்து ரெடி பண்ணியிருக்கான். ஆனா அந்த என்ன பேர் சத்தியமா எங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. நான் கேட்டோம், சொல்லு அஸ்வின் பேர் அப்படின்றதுக்கு அங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டான். எப்படியும் அஸ்வின் வந்து ஒரு அழகான தமிழ் பேர் தான் இது பண்ணிட்டு இருந்தான். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தான், அக்கா சாரு கன்சீவா இல்லாதப்பவே எனக்கெல்லாம் குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு அழகான தமிழ் பேர் தான்க்கா வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அது கன்ஃபார்ம். என்ன பேர் அப்படிங்கிறது தெரியல. முதல் தடவை இந்த பூ வைக்கிறேன். நான் எப்பயுமே இந்த முல்லை பூ தான் வைப்பேன். அதுல வாசமே வராது. இது என்ன பூன்னே தெரியல, இதுலயும் வாசம் வராதுன்னு அந்த அக்கா சொன்னாங்க. இது ஜாதி மல்லின்னு மாதிரி நினைச்சேன். ஆனா அது ஜாதி மல்லி கூட இல்லை ஏற்றுக்குது. பூவை மூந்து பார்க்க கூடாது. நாங்க இது மூந்து பார்க்கலாம், ஆனா வாசம் வருது. பூச்சி இருந்தா மூக்குல போயிருமா? தெரியல. அப்படியா? பூவுல வந்து இந்த வண்டு பூச்சிலாம் இருக்கும்ல, ஒரே நிமிஷம், சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும். அது நம்ம மூக்கு பக்கத்துல கொண்டு போய் மூந்து பார்க்கும்போது சருன்னு உள்ள போயிடும் பூச்சி. அதுக்காக தான் எங்க வீட்டுக்கார போய் ஜென்ரல் நாலேஜ் தான் சார். உண்மை அதுதான். என்ன மத்தவங்க நினைக்கிறதுன்றா பூ மூந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக சொல்றாங்கன்னா எங்க வீட்டுக்காரர் சொல்றதுதான். நாங்க வந்து முருகரை வச்சிருக்கோம் எங்க கார்ல. காமிங்க பூ வாங்கிட்டு வந்த முருகருக்கு. ரொம்ப நாள் பிளான் பண்ணி வீட்லயே வச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசியா நாங்க ட்ரிப் போடுறப்ப எங்க கூட வந்துட்டாரு கிளம்பி. அச்சாச்சு. இப்ப நான் பூ வச்சுக்கிறேன். சாரு நேத்திக்கு சொன்னுச்சு, ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னுச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போக மாட்டேது. 7:30 to 10:30 டைமிங்கு. மெயினான விஷயம் என்னன்னா, பாப்பாங்களை ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு கிளம்பி போகிறதுக்குள்ள பாப்பாங்களே 8 மணிக்கு தான் போனாங்க. அதுக்காக கிழிச்சிட்டு காலைல பாப்பாங்களுக்கு லைட்டாக டிஃபன் பண்ணியிருந்தேன். என்ன பண்ணியிருந்தேன், கோதுமை தேங்காய் அதெல்லாம் போட்டு தோசை சுட்டு கொடுத்துட்டு, அப்புறம் அவங்களுக்கு கடையிலலாம் நம்ம வாங்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுதுக்கு. அவங்க ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகிடும். அதுக்கு நான் ஒரு தோசை சுட்டு போயிடுவேன். சொல்லலாமா? கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர்லேருந்து ட்ரெஸ் எடுக்கிறேன். கடை அங்கே திறந்துருக்க மாட்டாங்க, லேட் ஆகிருக்கும். அதனால வர வழியில் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஆனவங்க கடைக்கு. நாங்கள் ஒரு யூடியூபர், அதான் வீடியோ எடுத்துட்டேன். ஏய் அழகா இருக்குங்க இல்லை? இது பாரு, இது அழகா இருக்கு.
நல்லா இருக்குல்ல? அது நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குல்ல? குழந்தைங்க ட்ரெஸ் மட்டும் தான் நமக்கு உடனே பிடிக்கும் போல. ஓகேண்ணா. போதுங்களா? இந்த இது ஓப்பன் பண்ணுங்கண்ணா. அது அந்த பீஸ் ஓப்பன் ஸ்டோன் இருக்கிற மாதிரிலாம் இதெல்லாம் காட்டன் தாங்க. காட்டுற மட்டும் சுத்தாது. இது நல்லா இருக்கு. கலராக தான் இருக்கு. இதா உள்ள குத்துமான்னு பார்க்கலாம். எப்படியோ எல்லா பிள்ளைங்களும் நம்ம ரித்திகா மாதிரி தான் வரும். அலசி தானே போடுவாங்க இந்த ட்ரெஸ். இப்போ எத்தனை மாதம் குழந்தைக்குண்ணா அது? 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும். இப்போ போட்டுனாலும் அப்புறம் போட்டுக்கலாம் இல்லைங்க? போட்டுருங்கண்ணா. சரிங்க. இதுங்க அதுவும் நல்லா தான் இருக்கு. இங்கே குட்டி குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோவா இருக்குது. ரேட்டுமே கம்மி தான். ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கினால் ஒன்று தான் இலவசம். ஒன்று வாங்கினா 2 வாங்கினாலும் 450. 450 ரூபா, 250 ரூபா. இந்த இன்ஸ்டா ரீல்ஸுக்கு சாரீ போட்டு இப்போலாம் 250 அந்த இல்லையா? இது கூட நல்லா இருக்கு. இதெல்லாம் எவ்வளோண்ணா? இது சாரி எடுத்துக்கிட்டாங்க. 3 வாங்கினா 600 போட்டிருக்கீங்க. நான் இது 599. அஸ்வின் சண்டைக்கு வந்து அந்த விளாக பார்த்தா கூட யா பிள்ளைக்கு பேர் வைக்க கூடாதுன்னு சொன்னா என் பிள்ளை பர்த்டே கிடைக்க மாதிரியே அப்படிமா. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. எடுத்துட்டா கிராண்டா இருக்கும். பொங்கலுக்கு எடுத்துக்க. என்னன்னா ப்ளவுஸ் வராதா? இது எவ்வளோண்ணா இந்த சாரி? 250 ரூபா வரும். 250 தாங்க. 3 சேர் எடுத்துக்க 600 ரூபாய்க்கு. 1 எடுத்துட்டு கம்மல் போயிடணும். 599 எடுத்துக்க. 3 எடுத்துக்க. ஏங்க ஜிகு ஜிகுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா ப்ளவுஸ் இல்ல நான் முந்தானே இந்த ப்ளவுஸ் வராது. ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. சரி ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஆமாம். இங்கே பாரு டக்குன்னு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டேன். பொங்கலுக்கு எடுத்தாங்க. சரிண்ணா நீங்கள் பில் போட்டுருங்க. அஸ்வின் இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. மாமா தான் சாரி எடுக்க சொன்னிச்சு. 200 ரூபா தான் இந்த சாரியா? அதனால கொஞ்சம் நல்லா இருக்குதா? கலருமே நல்லா இருக்குல்ல. இது டபுள் ஷேட் மாதிரி இருக்கு. சரி ஓகே. இதுக்கு நம்ம ஏற்கனவே தைச்சு வச்சிருக்கோம்ல இங்கே ப்ளவுஸு, அந்த பிங்க்கு, அந்த பிங்க்ல ப்ளவுஸ் போட்டேன். இது என்ன ஒன்றா ஒரு ஊர் பேர் என்ன? இது பெரிய கருணை பாளையம், அவினாசி. பெரிய கருணை பாளையமா? மங்களரோடு பெரிய கருணை. இந்த சைடு இருந்தீங்கன்னா நன்னா கடையில் எடுங்க. கடை பேர் விஜய் கல்யாண் சில்க்ஸா? சரி சரி ஓகேங்க. இது நல்லா தான் இருக்கு. ஒன்றுமே சரி ஓகே. ஓனர் இல்லை, நான் ஓனர் இல்லை பரவாயில்ல. கடை யாராவது பக்கத்தில் வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ரேட்டு கம்மி தானே வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கு கொண்டாடுக்கே பரவாயில்ல. ஓனர் வந்து வேற லேடி வைப்பாங்க. ஓகே சரி சரி சரி. சரி இந்த சாரி ஒன்று, அந்த சாரி ஒன்றுண்ணா. கலர் நல்லா இருக்குல்லைங்க இது? அதான் ரொம்ப லைனாக இருக்கு. இன்னொன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறேன்ட்டு வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கிறேன் நான். இது ரொம்ப ஜிக்கான்னு இருக்குங்க. எடுத்துக்கிறதுக்கு அந்த பாட்டு கூட பாடுறதுக்காக. எந்த பாட்டுக்கு? இந்த இப்போ மாரியம்மா பாட்டு போட்டிருக்காங்களா? மாரியம்மா பாட்டு இது எனக்கு சாண்ட் பாட்டுலாம் செட் ஆகுது. இல்லைங்க இது வேண்டாம். இல்லாட்டி டிவிக்கு. ஓகே டன். எங்கள் பாப்பா ட்ரெஸ் அதான் இன்னொரு கவர் கிடைக்குமாண்ணா? பாப்பா ட்ரெஸ் கொடுத்துருங்களா? இந்த குட்டி அழகாக இருக்குல்ல ஒரு மாதிரி. நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் வந்தோம். கார் நிறுத்துறப்போ ஒன்றா வந்துட்டோம். ஒன்றா வந்து நினச்சிக்கோம்ல, ஒன்றாலாம் யாரும் வரல. கார் நிறுத்த இடம் தேடுறப்ப நான் ரூட் மாத்தி லேட் பண்ணிட்டேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நாங்க யாருன்னு ராஜன் மைண்ட் வைஸ். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நாங்க யாருன்னு கடிக்கிறது வீடியோ எடுத்துக்கிறேன். நல்லா வீசும். 3 யூடியூபரா அஸ்வின் வீட்டுக்கு போகிறப்ப கடிச்சிருச்சு.
அஸ்வினா சரி யாருக்கும் கேட்காம காதில் சொல்லிடுங்க சார். யாருக்கும் கேட்காம சொல்லுங்க. காதில் சொல்லுங்க. காதில் சொல்லிடுங்க. தூங்கிடுச்சு. சரிதாங்க, யாருக்கு வேணும்? பிசு பிசு. என்ன மாமா குடிங்க மாமா மிஸ் அஸ்வின் வீட்டுக்கு வந்துட்டு முதல் பிரசாதம் அவ்வளவுதான். சொல்லிட்டியா? சூப்பரா குடிச்சுதான் ஒரு டம்ளர். நீங்க வருவீங்கன்னு எடுத்து வச்சிருந்தோம். வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் சொல்றேன் விடுங்க. பயப்படாத, அம்மாதான். நல்லா ஸ்மைலா ஹோட்டல் வந்து சோரமா 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 அம்மா நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா. சாருடைய அந்த ஆறாவது பாட்டு பாடு. குட்டி போட முடியல, எழுந்திரிச்சு வச்சாரு. குறுக்கு மறுக்க போனா தான் பந்தி மாதிரி இருக்கும். நடந்துட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் முடிச்சாச்சு, வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்பாடி. இங்கே வந்து அஸ்வின் சார் வீட்டில் ராஜா ரூபி, அப்புறமா ராஜா சர்மா கொஞ்சம் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு போகிறாங்க. நாங்கள் சாப்பிட்டோன்னே கிளம்பிட்டோம். பாப்பாங்க வீட்டில் இருக்காங்க, அதனால சரி பாப்பாங்க ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளே நாங்கள் வந்து போகணும் ஏங்க, அதனால சரின்னு சொல்லி டக்குன்னு கிளம்பியாச்சு.